என்னடா நம்ம ஹீரோ விக்ரம் திடீர்னு இப்படி உண்மையை போட்டு உடைச்சிட்டாரேன்னு நானும் ரொம்பவே அதிர்ச்சி ஆயிட்டேன். கண்டிப்பா அதை கேட்ட எல்லா ரசிகர்களும் அதிர்ச்சி தான் இருப்பாங்க. இந்த மனுஷன் எதுக்காக உண்மையை சொல்லிக்கிட்டு இருக்காரு அப்படின்னு எல்லாருமே மனசுக்குள்ள ஒரு நிமிஷம் யோசிக்கவாது செஞ்சிருப்போம். அதே பதட்டமும் அதே சங்கடமும் தான் கௌரி அம்மா, யாழினி, இனியா முகத்துல தெளிவா தெரிஞ்சது. அவ்வளவு ஏங்க, விஷப்பாம்பு சிவமும் விஷவள்ளியும் ஒரு நிமிஷம் அப்படியே ஆடியே போயிட்டாங்க. சொல்ல போனா நம்ம ஹீரோ விக்ரம் உண்மையா சொன்னதும் அதை கேட்டதும் விஷப்பாம்பு சிவம் ஒரு பக்கமும் இன்னொரு பக்கம் விஷவள்ளியும் மயக்கம் போட்டு விழுந்திருக்கணும். அதுதான் நடக்காம போயிருச்சு. நல்ல வேலையா சுதாரிச்சுக்கிட்ட நம்ம ஹீரோ விக்ரம், அப்பாப்பா அவசரப்படாதீங்க, எப்படி இருந்தாலும் என் பொண்டாட்டி இன்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது கண்டிப்பா கர்ப்பம் ஆகதானே போறா, அப்போ நான் அந்த பூஜையை பண்ணிதானே ஆகணும், அதுதான் முன்கூட்டியே பண்றேன் அப்படின்னு சமாளிச்சாரு. விக்ரமோட இந்த சமாளிபிகேஷனுக்கு பிறகுதான் அந்த வீட்டுல இருந்த கௌரி அம்மா, யாழினி, இளங்கோ, நம்ம ஹீரோயின் இனியா எல்லாருக்குமே மூச்சே வந்துச்சு. இவங்க எல்லாம் பெருமூச்சு விட்ட மாதிரிதான் விஷப்பாம்பு சிவமும் விஷவள்ளியும் அப்பாடா சும்மா சொன்னியா அப்படின்னு மனசுக்குள்ள பெருமூச்சு விட ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா இனியா மட்டும் கர்ப்பம் ஆயிட்டானா அவ்வளவுதான், இந்த வீட்டுக்குள்ள நம்ம பேச்சுக்கு எந்த மதிப்பும் இருக்கவே இருக்காதுன்னு விஷப்பாம்பு சிவத்துக்கு நல்லாவே தெரியும். உண்மைதான் தெரிஞ்சு போச்சு. இதுக்கப்புறம் கெத்த விடுவாரா என்ன? கெத்த பேச ஆரம்பிச்சாரு. உன் பொண்டாட்டி எப்படி கர்ப்பமாக போறது இல்ல, அதுக்காக இப்ப நீ பூஜை பண்ணுவியா அப்படின்னு கேட்கவும், ஏன் ஒரு உலகத்துல கர்ப்பமாகாம யாருமே பூஜை பண்ணதுன்னு நினைக்கிறீங்களா? புரோகிதரே நீங்களே சொல்லுங்க, குழந்தை உருவாகாத யாராவது ஒருத்தர் இந்த பூஜையை பண்ணிருக்காங்களா இல்லையா அப்படின்னு நம்ம ஹீரோ விக்ரம் புரோகிதரை பார்த்து கேட்கவும், ஏன் இல்ல, நானே பண்ணி வச்சிருக்கேன். ரொம்ப நாளா குழந்தையே இல்லாதவங்க இந்த பூஜை பண்ணின பிறகு அவனுக்கு குழந்தையும் உண்டாயிருக்கு அப்படின்னு அவரு முகத்துல அரைஞ்ச மாதிரி சொல்லிட்டாரு. அப்புறம் என்ன, இந்த சாட்சி ஒண்ணு பத்தாதா? முதல்ல என் பொண்டாட்டிக்கு இந்த வீட்டுல இந்த பூஜை நடந்தாகணும். ரெண்டாவது நீங்களும் அம்மாவும் சேர்ந்து அவளை ஆசீர்வாதம் பண்ணணும். இது ரெண்டும் நடந்தே தீரணும் அப்படின்னு சொல்லவும், நிச்சயம் இது நடக்காது, அந்த பூஜை அவளுக்கு நடக்கவும் கூடாது, நான் அவளை ஆசீர்வாதமும் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லவும், அதெல்லாம் நீங்க சொல்லவே கூடாது, ஏன் சொல்றீங்க அப்படின்னு நம்ம ஹீரோ விக்ரம் கோவப்பட ஆரம்பிச்சுட்டாரு. அவர் கோவப்பட ஆரம்பிச்சதும் விஷப்பாம்பு சிவம் தான் பங்குக்கு எகிற ஆரம்பிச்சுட்டாரு. நீ என்ன மிரட்டினாலும் சரி கத்துனாலும் சரி நீ நினைச்சது நடக்க போறது இல்ல அப்படின்னு சொன்னதும், அப்படின்னா வேற வழி இல்ல, சுபாஷா ஜீப் எடுத்துட்டு சொல்லி உங்களை உடனே அரெஸ்ட் பண்ண வேண்டியதுதான் அப்படின்னு விஷப்பாம்பு சிவத்தை மிரட்டவே ஆரம்பிச்சாரு. ஏய், மத்தவங்களை மிரட்டுற மாதிரிலாம் நீ என்ன மிரட்ட முடியாது, நீ போலீஸ்காரன்னா நான் யாரு, நானும் போலீஸ்காரன் தான், பூஜையை நடத்த விடலன்றதுக்காக நீ என்ன அரெஸ்ட் பண்றவியா அப்படின்னு கேட்கவும், அதுக்காகலாம் அரெஸ்ட் பண்ண முடியாது, ஆனா நீங்க டவுரி கேட்டீங்க, மருமகளை டார்ச்சர் பண்ணீங்க அப்படின்னு என் பொண்டாட்டி விட்டு நான் கேஸ் கொடுக்க வைப்பேன், அப்ப நீங்க என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாரு நம்ம ஹீரோ விக்ரம். நீ சொன்னா உன் பொண்டாட்டி கேஸ் கொடுத்துருவாளா அப்படின்னு விஷப்பாம்பு சிவம் நம்ம ஹீரோனை பார்த்து கேட்கவும், நம்ம ஹீரோயின் இனியா, அவர் சொன்னா நான் கேட்பேன், எனக்கு உங்க ஆசீர்வாதம் வேணும், அதுக்காக நான் என்ன வேணா பண்ணுவேன், அது மட்டும் இல்லாம அவர் சொல்லிட்டாருன்னா அதுக்கேது மறுப்பேச்சு, நான் கேஸ் கொடுப்பேன் அப்படின்னு சொன்னதும் விஷப்பாம்பு சிவத்தால எதுவுமே பேச முடியல. இதுல ரொம்ப காமெடியான விஷயம் என்னன்னா, இதே இனியா தான் இந்த வீட்டுக்குள்ள வரக்கூடாது, அவளுக்கு பூஜை பண்ணக்கூடாதுன்னு எப்ப வரைக்கும் ஆர்கியூ பண்ணிட்டு இருக்காரு. நம்ம ஹீரோ விக்ரம் தான் பொண்டாட்டியை விட்டு கேஸ் கொடுக்க வைப்போன்னு சொன்னா உன் பொண்டாட்டி கொடுத்துருவாளா, என் மேலே கேஸ் கொடுத்துருவாளா? ஆமா கொடுக்க முடியும் தான் சொல்லுவாங்க, பின்ன கொடுக்க முடியாதுன்னா சொல்லுவாங்க. இனியா தனக்கு எதிராக பேசுவாங்கன்னு விஷப்பாம்பு சிவம் கொஞ்சமும் எதிர்பார்க்கல. இனியா வாயில இருந்து அப்படி ஒரு வார்த்தை வந்த பிறகுதான் அவரோட திமிரு கொஞ்சம் கொஞ்சமா குறைய ஆரம்பிச்சது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. டிஎன்விஜி ரிவ்யூவை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோல சந்திக்கலாம். பை गाइस.